ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லது மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய மதத்தை சார்ந்த நிர்வாகத்தில் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கும் பொழுது இங்கு மட்டும் ஏன் வேறுபடுகிறது என்று உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான கேள்வி. சட்டசபையிலிருந்து வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சி தேர்தலுக்கு கூட்டணியை தான் பேசியிருக்கோம், கூட்டணி ஆட்சிங்கிறது பேசுகிறேன்னு சொல்கிறார். ஆனால் இது நயனா நாயகர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி ஆட்சியை பற்றி எலெக்ஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, எங்கள் தலைமைச் அலுவலகம் தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. இருவேறு கருத்தாக எல்லாரும் அவங்களுடைய குடும்ப சண்டையில் நான் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாய திருமணமாக தான் நான் பார்க்குறேன். முன்னாடியே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார்கள். அவர்களோடு கூட்டணி வைத்திருந்ததால் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, தமிழ் உணர்வு உடையவர்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அடிமட்டு தொண்டர்களும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்துக்காக தான் ஒரு தேர்தலில் பிரிந்தார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு வரப்போகின்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி தான் அடுத்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் நடந்த சம்பவத்தை பற்றி நான் பத்திரிகையில் தான் படித்தேன். முன்விரோதம் சொல்கிறாங்க. இதை நம்ம இது சமுதாயத்தில் மாற்றங்களை அரசாங்கம் மட்டுமே கொண்டு வர முடியாது. சமுதாய மாற்றங்களை மற்ற அமைப்புகளும் கொண்டு வர வேண்டும், விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். இது மாதிரி சம்பவம் நடந்தால் அது உடனே விசாரித்து அது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி தான் பண்ண முடியும். தடுக்கிறதுக்கு காவல்துறையால் இதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் சிரமம் தான். இது சமுதாய மாற்றங்களை சமுதாயம் தான் கொண்டு வர வேண்டும். நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் பிரதமர் மோடி இஸ்லாமிய இளைஞர்கள் பஞ்சர்வாடான்னு குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. பாஜகவோட மனநிலை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். புதிய மனநிலை கிடையாது. எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் இஸ்லாமிய மக்களை 2ஆம் ரக குடிமக்களாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனப்பான்மை எது, அந்த மனப்பான்மை தான் எல்லா தருணத்திலும் வெளிப்படுகிறதே தவிர இது ஒன்றும் வியப்பளிக்கவில்லை. அவர்களுடைய சொற்கள், அவர்களுடைய செயல் எனக்கு வியப்பளிக்கவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.